ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இனி சிக்கன் வேணாம், ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு விரால் மீன் சாப்பிடுங்க. ஒரு முள் கூட இருக்காது. விரால் மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அசைவம் சாப்பிட்ற பலரும் இன்னைக்கு மீன் பிரியர்களாக மாறி இருக்கோம். மட்டன் சிக்கனை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாற்று வழியை பின்தொடர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலேயே மீன் வகைகளை தேடி தேடி சாப்பிட்றோம். அப்படிதான் இந்த வீடியோலையும் அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்த விரால் மீனோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சுவையிலும் இந்த மீனை அடிச்சுக்க முடியாது. அதுதான் ஏரி பண்ணைகளில் வாழக்கூடிய விரால் மீன். சதுப்பு நிலங்களில் அதிகமாக வாழக்கூடிய இந்த விரால் மீன் இருக்குல்ல, அது நேரடியாக காற்றை சுவாசிக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப நாட்கள் உயிர் வாழக்கூடியது. இது தண்ணி இல்லாமல் நிலத்துல போட்டால் கூட சாகாமல் ரொம்ப நேரத்துக்கு காற்றை சுவாசிச்சுட்டே உயிர் வாழ்ந்துடும். இந்த விரால் மீன் இருக்குல்ல, பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களில் தான் அதிகமாக கிடைக்கும். இருந்தாலும் இதற்கான மவுசு கூடி இருக்கிறதுனால இப்போ அங்கங்கே பண்ணைகளில் வளர்த்து விற்பனை செய்கிறாங்க. அப்படி நீங்களும் இந்த மீனை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாங்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இதோட நன்மைகள் அவ்வளோ நிறைஞ்சது. ஃபர்ஸ்ட்டு இந்த விரால் மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த மீனில் புரதச்சத்து நிறைய இருக்குது. அதோடையே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் ஏ, விட்டமின் B12, விட்டமின் இ, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, செலினியம், பொட்டாசியம், இது மாதிரியான சத்துக்களும் நிறைய இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு விரால் மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களும் விரால் மீனுக்கு சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்களோட ஊட்டச்சத்து குறைபாடை சமன் செய்கிறதுல விரால் மீனுக்கு பெரும் பங்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. பிரசவத்துக்கு அப்புறமும் உள்காயம், அறுவை சிகிச்சை காயங்கள் ஆறுறதுக்கும் தசைகளை மீட்டெடுக்கவும் விரால் மீனை சாப்பிடலாம். பாலூற்ற தாய்மார்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மீனை எடுத்துக்கிறது நல்லது. தசை வளர்ச்சிக்கு விரால் மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். விரால் மீனில் புரதச்சத்து இருக்கிறதுனால தசை வளர்ச்சி, தசைகளை மீட்டெடுக்கிறதுல ரொம்ப உதவியாக இருக்குது. உடல் தசை வலி, ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் இந்த மீனை சாப்பிடலாம். தசை காயங்கள், வீக்கத்துக்கும் இந்த விரால் மீன் மருந்தாக இருக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல விரால் மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகளோட ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த மீன் தான் சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். செரிமான ஆற்றலை தூண்டுறதுலையும் விரால் மீனுக்கு சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்குது. எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல விரால் மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். விரால் மீனில் கால்சியம் சத்து நிறைவாக இருக்கிறதுனால மூட்டு வலி, பலவீனமான எலும்பு, எலும்புரை, இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். குழந்தைகளுக்கு எலும்புகளை பலமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விரால் மீனை தாராளமாக கொடுக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல விரால் மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த விரால் மீன் இருக்குல்ல, எடை குறைக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடலாம். இது பசியை கட்டுப்படுத்தி ரொம்ப நேரம் பசியை தூண்டாமல் பார்த்துக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விரால் மீன் பெஸ்ட் சாய்ஸாக அமையும். இதய ஆரோக்கியத்துக்கு விரால் மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இந்த விரால் மீன் சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். அலர்ஜி இருக்கிறவங்க விரால் மீன் சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? விரால் மீன் இருக்குல்ல, அதை சரும அலர்ஜி இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். எந்தவித ஒவ்வாமையும் ஏற்படுத்தாது. இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது சருமத்தை பளபளக்க செய்கிற திறன் கொண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் விரால் மீன் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். சர்க்கரை நோயாளிகளுக்கு விரால் மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள், நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, நோய் தொற்று, பக்கவாதம், இது மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு இந்த விரால் மீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களும் விரால் மீனை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நோயோட தீவிரத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். நோய்கள் வராமல் தடுக்கிறதுல விரால் மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மீனில் DHA, EPA அப்படிங்கிற நிறைவுறா கொழுப்புகள் இருக்கிறதுனால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை அதிகம் தன்னுள்ள வச்சிருக்கு. அதனால நோய்களை தடுக்கும் திறன் கூட இந்த விரால் மீனுக்கு இருக்குது.
இந்த வீடியோல விரால் மீன் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம விரால் மீனை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.